இருக்கும். இந்த ஆசை எப்படி போகுதுன்னு நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம்னா ஒன்று போயிட்டே இருக்குது தொடர்ச்சியாக. எதுக்காக இந்த ஆசை வருதுன்னு பார்த்தோம்னா திருப்தி அடையணும். ஏதோ ஒன்று கிடச்சிட்டா நீங்கள் திருப்தி ஆகிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது சலிச்சிடுது, மீண்டும் இன்னொரு ஆசை இப்படியே போயிட்டுருக்கு. இது எங்கே தான் போய் முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஃபுல்லாக அப்போ நீங்கள் திருப்தி ஆனீங்கன்னா இந்த ஆசை நின்றுடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் ஆசையற்ற நிலைக்கு தான் ஆசைப்படுறீங்க. இது உங்களுக்கு தெரியல, சுற்றி வந்துகிட்டே இருக்கிறீங்க. இது ஒரு வட்டம் மாதிரி. இப்போ நீங்கள் இந்த வானமும் பூமியும் பார்க்குறீங்க. இங்கேருந்து கொஞ்சம் தொலைவில் தூரம் பார்த்தோன்னா அங்கே சேர்ற மாதிரி இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா அது போய்கிட்டே இருக்கும். இப்படியே இந்த வாஸ்கோடகாமா தெரியும்ல, யார் அவர்? இந்தியாவை கண்டுபிடிச்சார். அவர் ஒன்றும் இந்தியாவை கண்டுபிடிக்கல. இந்தியா ஒன்றும் தொலைஞ்சு போயில்லையே. அவர் இந்தியாவுக்கு வந்தார். அவங்க மதத்தில் 2 விஷயம், ஒன்று சொர்க்கம், இன்னொன்று நரகம். இது சொர்க்கம்னா செத்தாக தான் போக முடியும், புக்கில் போட்டிருக்கு, அது வானத்தில் இருக்குது. ஆனால் நரகன்றது இந்த பூமி தட்டையானது, ரொம்ப நடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பள்ளத்தாக்கு வரும், அதில் விழுந்துருவீங்கன்ட்டு. இவருக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. எப்படின்னா இந்த பூமி நரகத்தை இருக்கிறத பார்த்துட்டா புக்கில் சொன்ன மாதிரி சொர்க்கத்தை நம்பிடலாம். ஒரு பாதி உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா இன்னொரு பாதி நீங்கள் நம்பிடுவீங்க. இந்த நோக்கத்தில் அவர் இந்த நார்த் டைரெக்ஷன், வடக்கு திசையை நோக்கியே பயணம் பண்ணார். அப்போ தான் இந்த இந்தியா எல்லாத்தையும் அவருக்கு வந்து அவங்க நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினார். இப்படியே சுற்றிட்டு போயிட்டு மறுபடியும் அவர் எங்கே ஆரம்பிச்சோமோ அங்கேயே போய் நின்னார். அதுபோல தான் ஆசை. நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்களோ மறுபடியும் அதே புள்ளியில் தான் வந்து நிற்பீங்க. இது உங்களை ஒரு ரொட்டேஷனாக கொண்டு வரும். அதனால் நீங்கள் ஆசையற்ற நிலையை அடையணும், அதுதான் உங்களோட நோக்கமாக இருக்குது. எப்போ நீங்கள் முழு திருப்தியாக வரீங்களோ அப்போ உங்களுக்கு ஆசை போயிடும். இதுக்கு நீங்கள் பொருள் தன்மையில் அடைய முடியாது. இதுக்காக தான் நம்ம ஆன்மீகம். நீங்கள் உள்தன்மையில் திருப்தி அடைவீங்க. இப்போது பொருள் தன்மை உங்களுக்கு அடிப்படையானதாக ஆயிடுச்சு. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு உணவு உங்கள் பிழைப்புக்கு தேவைப்படுது. தேவைக்கு அப்புறம் நீங்கள் முழு டைமையும் ஆன்மீகத்தில் உங்கள் உள்நோக்கிய பயணத்தில் இதை கொண்டு வரணும். முழு திருப்தியை நோக்கி உங்களோட வேகம் இருக்கணும்.